Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3351 டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5ல நெக்ஸ்ட் டாபிக் நாப்சாக் ப்ராப்ளம். நாப்சாக் ப்ராப்ளம் எங்கே இது பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங், ஓகேவா, என்ன யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் அண்ட் ப்ரவுன் டெக்னிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல வேற பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி நாப்சாக் ப்ராப்ளம் போடணும் அப்படின்னா எந்த மாதிரி போட போகிறோம். உங்களுக்கு என்ன நாப்சாக் ப்ராப்ளம் பற்றி தெரியும். ஒரு பேக் இருக்குது அப்படின்னா நம்ம ஐட்டம்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ என்ன வேல்யூவில் அவங்க ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே தான் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் ஒரு ஜாபை ஒரு பர்சனுக்கு தான் நம்ம அசைன் பண்ணுவோம். பட் அந்த அசைன்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம ரூல்ஸ் பார்த்தோம். லோயர் பவுண்டில் இருக்கணும். ஆப்போசிட் நாப்சாக் ப்ராப்ளமில் ஹையர் பவுண்டாக இருக்கணும். அதாவது அப்பர் பவுண்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்பர் பவுண்டில் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா V ப்ளஸ், ஓகேவா, கேபிட்டல் V ப்ளஸ் கேபிட்டல் W மைனஸ் ஸ்மால் w இன்ட்டு VI ப்ளஸ் 1 டிவைடட் பை WI ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ Vனா டோட்டல் வேல்யூ, ஓகேவா, எவ்வளோ வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து W அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ, கேபிட்டல் W. ஸ்மால் w அப்படின்னா டோட்டல் வெயிட் ஆஃப் த செலக்டட் ஐட்டம். இது கேப்சாக், அதாவது ஒரு பேக்கோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ, அதுதான் கேபிட்டல் W. ஸ்மால் w நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஐட்டமோடைய வெயிட் எவ்வளோ, ஓகேவா, அந்த பர்டிகுலர் ஐட்டமோட வெயிட் எவ்வளோ. அடுத்து ஐன்றது ஐட்டம், நான் எந்த ஐட்டமை சூஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ VI ப்ளஸ் 1 அப்படின்னா வேல்யூ ஆஃப் த செலக்டட் ஐட்டம், WI ப்ளஸ் 1 வெயிட் ஆஃப் த செலக்டட் ஐட்டம். ஓகே, இந்த ஃபார்முலா தான் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். V ப்ளஸ் W மைனஸ் W இன்ட்டு VI ப்ளஸ் 1 டிவைடட் பை WI ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதுதாம்மா ப்ராப்ளம். நமக்கு நாப்சாக் ப்ராப்ளமுக்கு இப்படி ஒரு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. சம் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருவாங்க, அதோட வெயிட் கொடுத்துருவாங்க, வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு அந்த கெப்பாசிட்டியுமே கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலாவில் ஒன்று என்ன இருக்குது, W, அதாவது V டிவைடட் பை W. ஓகேவா? V டிவைடட் பை W அப்படின்னா வேல்யூ டிவைடட் பை வெயிட். நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம்ல, என்ன வந்துச்சு, VI ப்ளஸ் 1 டிவைடட் பை WI ப்ளஸ் 1. ஓகே, அதுக்கு எனக்கு வேல்யூ தெரியணும்ல. ஸோ நான் அதை இங்கேயே நான் கண்டுபிடிச்சி ஒரு காலமாக வச்சுக்கிறேன். நீங்க சொல்யூஷன் போடுறப்ப அடுத்த இதுல இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ VI அப்படின்னா V டிவைடட் பை D னா V டிவைடட் பை W. ஓகே, சோ V என்னது, எனக்கு 40 டிவைடட் பை W ஓட வேல்யூ 4. அப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 10. அதே மாதிரி 42 டிவைடட் பை 7 எனக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ 6. 25 டிவைடட் பை 5 எனக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும், 5. அடுத்து 12 டிவைடட் பை 3 என்னோட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும், 4. அவ்வளவுதான் V டிவைடட் பை W ஓட வேல்யூ. ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். டோட்டல் கெப்பாசிட்டி W ஈக்குவல் டு 10. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து நான் டக்குன்னு உங்களால் சொல்ல முடியாதுன்றதுக்காக எக்ஸாம் ரிவிஷனுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் நோடு வந்து இங்கே வரையும் எடுத்துக்கோங்க. முதல் காலமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் 0th நோடுன்னு எடுத்துக்கிறேன். 0th நோடோட ஐட்டம் வந்து 0ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் காலம்னால இங்கே ஐட்டம் எனக்கு முதல்ல எதுவுமே கிடையாது. ஸோ ஐட்டம் வந்து இல்லாமல் ஜீரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டபிள்யூ வெயிட்டும் 0, வேல்யூவும் 0. ஓகேவா? இதுக்கு அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே பாருங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா இருக்கு. ஸோ நோடு 0, நான் அப்பர் பவுண்டுக்கு வேல்யூ எடுத்துக்க போறேன். ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்பர் பவுண்டுக்கு எடுத்துக்க போறப்ப வியோட வேல்யூவும் 0, நம்ம அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். வியோட வேல்யூ 0, கேபிட்டல் டபிள்யூட வேல்யூ 10. அது கொஸ்டின்லேயே டோட்டல் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த டோட்டல் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டேன். மைனஸ் ஸ்மால் வியோட டபிள்யூட வேல்யூ 0. ஸோ 0 போட்டுட்டேன். ஸோ V0 ஐயோட வேல்யூ நம்ம ஐட்டம் தான் 0 எடுத்திருக்கோம். ஸோ I + 1. ஓகேவா? I + 1 0 + 1. W0 + 1 W 0 + 1 I + 1. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன இருக்கும், இங்கே V1 டிவைடட் பை W1. அப்போ V1 டிவைடட் பை W1 ஐட்டமோட 1. அப்போ அதோட வேல்யூ எனக்கு என்னது, 10. அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், கிடைக்கும், எனக்கு வேல்யூ எனக்கு 10ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 10 - 0 10. அப்போ 10 × 10 எனக்கு எவ்வளோ ஃபார்முலாவில் போட்டால் அப்பர் பவுண்டோட வேல்யூ 100 கிடைச்சிருக்கு. அதை நம்ம அப்போ இங்கே என்ன போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்டோட வேல்யூ அப்பர் பவுண்ட் வேல்யூ 100ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது செகண்ட் ஸ்டெப்பா நீங்க போடுறப்ப அதுல இருந்து பிரான்ச் வரும். இப்போ வித் 1 அடுத்து 0 ஐட்டம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த காலம்குள்ள வர்றது பார்த்தீங்கன்னா ஐட்டம் 1. ஓகேவா? ஐட்டம் எனக்கு 1 வரப்போகுது. இந்த ஐட்டம் 1ல வித் ஐட்டம் 1னா வித்தவுட் ஐட்டம் 1னா அப்படின்னு ரெண்டு பக்கம் பிரியும். இதுதான் பிரான்ச் அண்ட் பவுண்ட். ஓகேவா? நான் பிரான்ச் பண்ண போறேன். அதுல ஆப்டிமைஸ் சொல்யூஷன் ஏதோ நான் அதை எடுக்க போறேன். அதுலயும் ஆப்டிமைசேஷன் சொல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு அப்பர் பவுண்டா இருக்கணும், அதிகமான வேல்யூவா இருக்கணும். ஓகேவா?
ஸோ வித் ஒன் வித்தவுட் ஒன்னுனா எனக்கு இந்த 0 அப்படியே வந்துடும். வித் ஒன்னுனா ஒன்னோட வேல்யூ இங்கே என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். அப்போ டபிள்யூக்கு 4 விக்கு 40. ஸோ டபிள்யூக்கு 4 விக்கு 40 போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ அப்பர் பவுண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நோடு 1 இது நோடு 0ன்னு வச்சுக்கிட்டோம். இது நோடு 1 நோடு 2 அப்போ தான் உங்களுக்கு போட சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஓகேவா? ஸோ நோடு 1 நோடு 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ நோடு 1க்கு போட்டுட்டேன். நோடு 1க்கு கேபிட்டல் வியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 40. ஓகேங்களா? ஸோ நான் 40 போட்டுட்டேன். அடுத்து 10 மைனஸ் அடுத்து என்ன பண்ணணும் டபிள்யூட வேல்யூ 4 ஸ்மால் டபிள்யூடது 4 போட்டாச்சு. அப்போது இங்கே வந்து என்னது ஐட்டம் 1 அந்த ஸ்டெப்பில். அப்போது இங்கே என்ன ஆகும் v 1 + 1 ஓகேவா? அப்போ 1 + 1னா 2 1 + 2 தான் 2. அப்போ v2 டிவைடட் பை w2 ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6. ஓகேங்களா? ஸோ கொஷின்லேருந்து எடுத்து 6 போட்டாச்சு. ஸோ 10 - 4 6 இது 6. ஸோ இங்கே வேல்யூ எனக்கு 76 கிடைச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம் இங்கே வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன இங்கே போடுவோம் 76 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும் வித்தவுட் 1ல் போடணும். வித்தவுட் 1னா 1 நான் எடுத்துக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஐட்டம் செட், அதாவது இந்த வேல்யூ எடுத்துக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஐட்டம், ப்ரீவியஸில் இருக்கிறத அப்படியே 0 வச்சு போட போகிறேன். ஆனால் ஐயோட வேல்யூ எனக்கு 1 தான். பட் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் டபிள்யூ வியோட வேல்யூ எடுக்க மாட்டேன். அப்போ என்ன சேஞ்சஸ் இருக்கும்? ஸோ என்ன கிடைக்கும் எனக்கு நோடு 2ஓடது வேறு பார்த்தோம் அப்படின்னா வியோட வேல்யூ 0 நெக்ஸ்ட் டபிள்யூ 10 - 0. ஆனால் இங்கே ஐயோட வேல்யூ என்னவா தான் இருக்கும் 1ஆ தான் இருக்கும். அப்போது I + 1 அப்படின்னா 2 அது இங்கே 1 இருக்குது. ஸோ 1 + 1 எனக்கு 2. ஸோ 2 - 2 அப்போ v2 டிவைடட் பை w2 என்னன்னு பார்க்கணும். எனக்கு வேல்யூ என்ன 6. ஓகேங்களா? ஸோ 6 போட்டாச்சு இங்கே போட்டுட்டேன். ஓகே 10 × 6 60. அப்போ எனக்கு இங்கே அப்பர் பவுண்டோட வேல்யூ என்னது 60. ஓகே இப்போ நான் செக் பண்ணணும் இங்கே இந்த ஸ்டெப்பை இதை மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு இங்கே வச்சு பாருங்களேன். இங்கே நான் மட்டும் வச்சு பாருங்க எனக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதில் அப்பர் பவுண்ட் எதுவோ நான் அந்த பக்கம் தான் நான் அடுத்து வந்து பிரான்ச் போகணும். அப்போது எனக்கு இதில் எது ஹையஸ்ட் வேல்யூனா 76 60 76. அப்போ நான் எந்த சைடு ஹையஸ்ட் போகணும் 76 சைடு. அப்போது இதை நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா நோடை ட்ராப் பண்ணிடலாம். இங்கேயோட ட்ராப் பண்ணிடுங்க நோடை. இந்த சைடு இதுக்கு மேலே பிரான்ச் போகாது, இதுக்கு மட்டும்தான் பிரான்ச் போகும். இப்போ நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்னா இங்கே எனக்கு ஐட்டம் 2 எடுத்துக்க போகிறேன். அப்போது ஐயோட வேல்யூ எனக்கு இங்கே என்னவா இருக்கும் 2வா இருக்கும். அடுத்த பிரான்ச் இந்த பிரான்ச்சில் நான் போட போகிறதில்ல. ஓகேங்களா? அப்போது நான் v வந்து I + 1 போட்டேன்னா 2 + 1 3 ஆகிடும். ஓகே அப்போது வித் 2வா வித்தவுட் 2வா? வித் 2னா என்ன பண்ணணும் நான் இந்த 2ஓடைய வெயிட்டை வந்து நான் எடுத்துக்கணும். 2ஓட 8 எடுக்கிறது இல்லாமல் இதுக்கு ப்ரீவியஸ் வெயிட்டையும் ஆட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ 7 + 4 எனக்கு என்னது 11. அப்போது W = 11 வரும். அப்போ நான் 11னா என் டோட்டல் வெயிட் கெப்பாசிட்டி எவ்வளோ 10 தான். 10க்கு மேலே போச்சுனாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் நான் எழுதிடுவேன். ஓகே இதுக்கு மேலே எனக்கு இங்கே மூவ் ஆகாது. ஓகே நான் எனக்கு W டோட்டல் வெயிட்டை தாண்டிடுச்சுனாலே மூவ் ஆகாது, நான் விட்டுருவேன். இப்போது வித்தவுட் 2 எடுக்கிறேன். வித்தவுட் 2னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான். ஓகே ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான். பட் இங்கே என்ன ஆகும் சேஞ்சஸ் ஆகும். என்ன சேஞ்சஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ ஸோ வியில் ஐயோட வேல்யூ எனக்கு 2 + 1 டிவைடட் பை W 2 + 1. அப்போ எனக்கு என்ன v3 டிவைடட் பை W3. ஓகேவா? ஸோ v3 டிவைடட் பை W3ஓட வேல்யூ எனக்கு 5. ஸோ நான் அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் 5ன்னு. ஸோ போட்டேன் அப்படின்னா எனக்கு அப்பர் பவுண்டோட வேல்யூ 70 கிடச்சிருக்கு. ஸோ நான் 70 போட்டுடலாம். ஓகே இதுக்கு மேலே எப்படி ஸ்டெப் போடணும்? நெக்ஸ்ட் 2 வருமா பிரான்ச்சு? எப்படி பிரான்ச் வரும்? 2 பிரான்ச் வரும். என்னென்ன பிரான்ச்சில் போடுவோம்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே நீங்களே போட்டுடலாம். ரொம்ப சம்மி ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ பிரான்ச்சஸ் போட்டாச்சு. எனக்கு என்ன பிரான்ச் வரும்? ஸோ W வித்து வந்து போட்டுக்கணும். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இது மென்ஷன் கொடுத்துக்கிறேன் நோடுக்கு 5 1 6 1 நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? வித் ஓகே இங்கே I அடுத்து என்னது ஐட்டம் வந்து எனக்கு 3. அப்போது வித் 3யா வித்தவுட் 3யா? ஓகேவா 2 எடுத்துக்கணும்ல. ஸோ வித் 3யா வித்தவுட் 3யா? ஓகே 2 பேஜ் 2 வேல்யூ வந்து நான் எடுத்துக்கிறேன் வித் 3 வித்தவுட் 3ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வித் 3னா என்ன பண்ணணும் 3யோட சேர்த்து எடுக்கணும். ஓகேவா இந்த 7 அக்செப்ட் ஆகலை. ஓகேவா இங்கே எனக்கு வித் 3 7 அக்செப்ட் ஆகலை. ஸோ 4 மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருக்குது. ஓகேங்களா 4 + 3யோட வேல்யூ வந்து 5. அப்போ டோட்டல் டபிள்யூவோட வேல்யூ எனக்கு என்ன வரும் 9. ஓகேவா ஸோ 9 வேல்யூ அப்போ எனக்கு என்ன வரும் ஆல்ரெடி இங்கே வந்து வேல்யூ எனக்கு வந்து 25 இருக்குது, அது இல்லாமல் 40 இருக்குது. ஸோ 40 50 60 65. ஓகேங்களா ஸோ வேல்யூ வந்து 65 அப்படின்னு போட்டுடணும். வித்தவுட் 3னா இதை அப்படியே போடணும். W = 4. ஸோ V = 40. ஓகேங்களா நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சேம் லைக் வைஸ் இங்கே எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் நோடு 5
ஸோ நெக்ஸ்ட் நோடு 5 எடுத்துக்கிறேன். நோடு 5க்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி பாக்ஸிங் கொடுத்துருக்கோம், இங்கே வச்சு செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வித் 3க்கு என்ன வரும்னா வித் 3 தான் நோடு 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன வரும், வேல்யூ வந்து என்ன இருக்குது, 65 இருக்குது. ஸோ 65 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 10 மைனஸ் இங்கே டபிள்யூவோட வேல்யூ என்னன்னா 9. ஸோ 9 போட்டுட்டேன். ஸோ இங்கே ஐயோடது என்ன 3, இங்கே ஐட்டம் 3 தான் அடுத்த பிரான்ச் அப்படின்னு தெரியும். ஸோ I + 1 I + 1. ஸோ 3 + 1 3 + 1 அப்போ எனக்கு 4. ஸோ V டிவைடட் பை W 4க்கு பார்த்தோம் அப்படின்னா 4 தான் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ எனக்கு இங்கே 4 வந்துடும். 10 - 1 1. அப்போ எனக்கு டோட்டல் 69. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், அப்பர் பவுண்டோட வேல்யூ 69 அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஒன்று வித்தவுட் 3க்கு என்ன பண்ணணும், இங்கே இருக்க வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ V வந்து 40, இங்கே 10 - Wவோட வேல்யூ 4, இங்கே சேம் தான் W3. ஏன்னா ஐட்டம் வந்து சேமாக தானே எடுத்துக்கணும். நீங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும் ஐட்டம்ஸ் எடுக்கிறப்ப அந்தந்த ரோக்கு. ஓகேங்களா? ஸோ 4 தான் வரும். ஸோ எனக்கு டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 64 கிடச்சிருச்சு. ஸோ நான் இங்கேயும் அப்பர் பவுண்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 64 போட்டுக்கிறேன். இப்போ செக் பண்ணி பாருங்களேன், இது ரெண்டில் எனக்கு எது அப்பர் பவுண்டில் நான் பார்க்க முடியும், எது எனக்கு பெருசு, 69 தான் பெருசு. அப்போது இங்கே வந்து எனக்கு அதோட ஸ்டாப் ஆகிடும், இந்த பிரான்ச் போகாது அங்கே. இப்போ இங்கே தான் நான் பிரான்ச் போக போகிறேன். இங்கே எனக்கு என்ன ஆகும், ஐட்டம் = 4 ஆகிடும். ஓகேங்களா? I = 4. இப்போ இங்கே எனக்கு 2 பிரான்ச் வந்து வரப்போகுது. ஸோ இங்கே இருக்க 2 பிரான்ச் எனக்கு என்ன வரும், வித். ஓகேவா? வித் 4 வித்தவுட் 4. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் 4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 6னா இங்கே எனக்கு நோடு 7, இங்கே எனக்கு நோடு 8. வித் 4 அப்படின்றப்ப இங்கே 4 என்னென்ன இருக்குது, 9 இருக்குது. ஓகேங்களா? 9 தான் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. 9 ப்ளஸ் இப்போ 4ஓட கெப்பாசிட்டி எவ்வளோனா 3. ஸோ 9 + 3 எனக்கு என்ன வரும், 12. ஸோ W = 12ன்னு வரும். ஸோ 12 இன்ஃபீசிபிள் தான். ஸோ நான் இன்ஃபீசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இங்கே இதுக்கு மேலே எனக்கு போகாது, பிகாஸ் எனக்கு அதுக்கு மேலே வேல்யூ கிடையாது. ஓகேவா? அடுத்து நான் இங்கே பார்க்குறேன், வித்தவுட்டில் பார்க்குறப்ப இதுக்கு ப்ரீவியஸில் என்ன இருக்கோ அதே தான் வரும். ஸோ W = 9, V = 65. பட் ஐட்டம் = மட்டும்தான் எனக்கு 4. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நோடு 8 மட்டும் போடுவேன். ஸோ ஓகேவா? நோடு 8 போடுறேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 65 இருக்குது. ஸோ 65 + 10 - எனக்கு W வந்து 9. ஸோ 9. ஸோ V இங்கே என்ன பண்ணணும், இது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு இடத்துல, V I + 1. I + 1னா 4 + 1. ஓகேங்களா? ஸோ எனக்கு 5க்கு போயிடும். அதுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா என்னால் போட முடியாது. ஸோ 5 + 1 டிவைடட் பை W 4 + 1. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 65 + 1. பட் எனக்கு இங்கே யோசிச்சு பாருங்கள், எனக்கு இதுக்கு மேலே வேல்யூ கிடையாது. ஓகே, 4 ஐட்டம்ஸ் தான் இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு வேல்யூவே கொஷின்லே கிடையாது. அப்போ எனக்கு என்ன, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, 0. ஸோ 1 × 0 0 தான். அப்போ எனக்கு அப்பர் பவுண்டோட வேல்யூ கேட்டிங்க அப்படின்னா 65. அப்போ நோடு இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அப்பர் பவுண்டோட வேல்யூ 65. ஸோ 4 ஐட்டம்ஸ் தான், 4 ஐட்டம்ஸ்க்கு நான் பிரான்ச்சஸ் போட்டுட்டேன். ஓகேங்களா? இவ்வளவுதான் நமக்கு, இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா வேல்யூ. ஸோ லாஸ்ட்டாக எனக்கு வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்பர் பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 65 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 65 தான் கரெக்டான ஆன்சர். இது இவ்வளோதான் நமக்கு சம்மே. ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா வந்து போடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நோடா இதே மாதிரி சிம்பிளாக எடுத்து போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ராப்ளம் புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். தேங்க்யூ.